கரங்களை உயர்த்தி உண்மையாய் நாம் சொல்லுவோம். 2 கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லலாம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே இருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை அணைத்திருக்கிறாரே, அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவு போதுமானவராக இருக்கிறார். கிருபையுள்ள அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். நின்ற வண்ணமாய் நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்கலாம். கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. மீண்டுமாக உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உண்மையாய் உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya. எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் யாவேவாக இருக்கிறீரே, உம்மை நான் இந்த காலை நேரத்தில் நான் ஆராதிக்கிறேன். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி
யாரையும் நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாரும் கண்ண மூடி உண்மையா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். ஆய்களை திறந்து சத்தமா சத்தமா ஆராதிக்கலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோம். நீர் மாத்திரம் நீர்
மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த உலகத்தில் யாரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் மட்டும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்துக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் மீதமுள்ள நேரங்களை பொறுப்பேற்று நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை மட்டுமாக கொண்டு வந்து இந்த நாளிலே வைத்திருக்கிறார். நல்லவர். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 27 வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஆண்டவர் அழகா தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று உம்முடைய வார்த்தை சொல்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் அதிசயத்தின் தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யாரும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்கிறது. இந்தியாவில் தாஜ்மஹாலை ஒரு அதிசயம் என்று சொல்லுகிறார்கள். பிரான்ஸில் சாய்ந்த கோபுரத்தை ஒரு அதிசயம் என்று சொல்லுகிறார்கள். எகிப்தில் நைல் நதியை ஒரு அதிசயம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பல இடங்களில் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு விதமான அதிசயம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் ஏறக்குறைய 750 கோடி மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார், என் தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யாருக்கும் தேவன் அல்ல, நம் அனைவருக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொன்னவர் எரேமியா தீர்க்கதரிசி. இதிலேயே 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். எரேமியா ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபத்திலே சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை.
இது நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்காதா, இந்த காரியங்களில் ஜெயம் பெற முடியாதா, இந்த காரியங்களில் வெற்றி பெற முடியாதா, இந்த காரியங்களில் எனக்கு வெற்றி கிடைக்காதா என்று நாம் அநேக நேரத்தில் சோர்வடைந்து காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விக்குறிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் இப்படியே நிற்கிறதே, அந்த குடும்ப காரியம் அப்படியே இருக்கிறதே, இந்த பிள்ளையினுடைய காரியங்கள் இப்படியே இருக்கிறதே, என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியினுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே, என் குடும்பத்தில் பொருளாதார காரியங்கள் இப்படியே இருக்கிறது. என்றைக்கு ஆண்டவர் கண் திறந்து பார்ப்பார்? என்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்? நிம்மதியற்ற நிலையில் வாழ்கிறேனே, மன சமாதானமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இரவு பகலாக நாம் அதிகமாக யோசனைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். அதிகமான யோசனை, அதிகமான சிந்தனை, அதிகமான மனவியாகுலம், அதிகமான மனபாரம், அதிகமான மனக்கவலை, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து தூக்கம் இன்மை உடையவர்களாக மாற்றிவிடுகிறது, நிரந்தர தூக்கமற்றவர்களாக மாற்றிவிடுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் பலவிதமான சோர்வுகளை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய சரீரத்தில் அதிகமான வியாதிகள் உருவாவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். நம்முடைய நிலைமைக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள், நம்முடைய சரீரத்திற்கு அப்பாற்பட்ட யோசனைகள், இவைகளெல்லாம் வரும் பொழுது பலவிதமான வேதனைகள் உண்டாக்குது. அப்போ அந்த சிந்தனை என்ன செய்து நம்மை தேவனை விட்டு தூரமாய் பிரிக்க வைக்கிறது, ஜபக்குறைவுகளை ஏற்பட வைக்கிறது, ஆண்டவரோடு நெருங்கி வாழக்கூடிய குறைவுகளை உருவாக்க வைக்கிறது, ஆண்டவருக்கு தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பிரிக்க நினைக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே நாம் இங்கே வாசிக்கும் பொழுது எரேமியா தன்னுடைய ஜெபத்திலே சொல்லுகிறார். 17 வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும், தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இது ஒரு ஜெப விண்ணப்பமாக வைக்கிறார். அடுத்த வசனம், 1000 தலைமுறைகளுக்கும் 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே, பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய, சரி கட்டுகிறவருமாகிய கர்த்தர் என்னும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும், யோசனையில் நீர் பெரியவரும், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும், அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும், அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும், அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. அவருடைய ஜெபத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த எரேமியா எங்கிருந்து ஜெபிக்கிறார் தெரியுங்களா? சிறைச்சாலையிலிருந்து ஜெபிக்கிறார். எங்கிருந்து ஜெபிக்கிறார்? இந்த ஜெபத்தை சிறைச்சாலையிலிருந்து ஜெபிக்கிறார். எரேமியா இளவயதிலேயே அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. எரேமியாவை அழைக்கும்போது, நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன், நான் உன்னை உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டேன், பார் நீ கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் நான் உன்னை இன்றைய தின ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் எரேமியாவோடு சொன்னார். ஆனால் இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னது நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போயிட்டார்.
அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு ராஜா சிதேக்கியா ராஜா. யார்? சிதேக்கியா ராஜா. அப்போ இந்த சிதேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடை சிதேக்கியா ராஜாவிடத்தில் தீர்க்கதரிசியாகிய எரேமியா போய் சொல்லுகிறார். சிதேக்கியா ராஜாவே, நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனிய மன்னன் உன்னை வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். இந்த தேசம் அவனுக்குள்ளாக வரப்போகுது. அந்த சிறைப்பட்ட நாட்களில் நீ சிறையாக கைதியாக கொண்டு போகப்படுவாய். கல்தேயருடைய பாபிலோனிய மன்னனுடைய ராஜாவுக்கு நீ தப்பித்து போக முடியாது. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்படி என்று சொன்ன உடனே எரேமியா தீர்க்கதரிசியை பிடிச்சி எங்கே போட்டுடுறான்? சிறைச்சாலையில் போட்டுடுறான். நீ ராஜாவுக்கு விரோதமாகவே என்ன பேசுகிற? தீர்க்க தரிசனம் பேசுறியா? நீ ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கிறார். பாருங்க, 5 வசனம் 32:5. அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவனை எங்கே அடைச்சிட்டான்? சிறைச்சாலையில் அடைச்சிட்டான். அப்போ சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவன் அவனோடு கூட பேசுகிறார். ஏன்னா தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் எதையுமே செய்யக்கூடிய தேவன். எதையுமே ஆண்டவர் உருவாக்கக்கூடிய தேவன். அப்போ சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட தேவன் எரேமியாவோட பேசுகிறார். எரேமியாவோட பேசி இது ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். எரேமியாவே, நீ போய் ஒரு நிலத்தை வாங்கணும். சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு நிலம் வாங்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார். நீ ஒரு நிலத்தை வாங்கணும். உன் பெரிய தகப்பனுடைய குமாரனாகிய சலும் அனாமேல் என்பவன் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுவான். அதை நீ வாங்கணும். அவன் சொல்லும்போது அந்த நிலம் அது உனக்குரியது என்று சொல்லுவான். இவ்வளவு விலைக்கு வாங்கணும் என்று சொல்லுவான். இதை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுவான் என்று எரேமியாவிடத்தில் ஆண்டவர் சிறைச்சாலையில் சொன்ன மாதிரியே அவனுடைய பெரிய தகப்பனுடைய மகன் வந்து அவன்கிட்ட கேட்குறான், நீ தான் இந்த நிலத்துக்கு உரியவன், நீ தான் இந்த நிலத்தை வாங்கக்கூடியவன், இந்த நிலத்துக்கு பாத்தியமாக அடுத்தது நீ தான் எனக்கு வாரிசாக இருக்கிற, இந்த நிலத்தை நீ வாங்கி ஆகணும். ஆண்டவர் எரேமியாகிட்ட சொன்னார். அதே போல் அவனுடைய பெரிய தகப்பனுடைய சகோதரன் வந்து இவங்கிட்ட சொல்கிறான். உடனே 17 ஷேக்கல் வெள்ளிக்காசுகளை நிறுத்து கொடுத்து அந்த நிலத்தை வாங்கிட்டான். இதை ஏன் ஆண்டவர் சிறைச்சாலையில் சொன்னார்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அப்படி காட்டுவதற்காக வாங்கி கொண்டான். நிலம் அவனுக்கு சொந்தமாகிவிட்டது. திரும்ப கர்த்தர் பேசுகிறார். இவ்விதமாகவே இஸ்ரவேல் மக்கள் என்னை விட்டு அவர்கள் தூரமாய் போய்விட்டார்கள். என்னை விட்டு அவர்கள் தூரமாய் போய்விட்டார்கள். அவர்கள் என்னுடைய அன்பை விட்டு விலகி போய்விட்டார்கள். என்னுடைய நேசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆதலால் அவர்கள் செய்த காரியங்கள் எனக்கு மன சஞ்சலமாக இருக்கிறபடியினால, இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 24 வசனத்திலிருந்து வாசிங்க. இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது. இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது. நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பஞ்சத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். பார்த்தீங்களா? நீ சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீ பார்க்கிறீர். நிலத்தை வாங்கிக் கொள்ளு என்று சொன்னவர் வாங்கிக்கிட்டார்.
இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நகரம் கல்தையரால் பாபிலோனியரால் பிடிக்கப்படும். இது சம்பவிக்கும். ஏனென்றால் என் ஜனங்கள் எனக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். என் ஜனங்கள் எனக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். பாருங்கள், எதுக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார்னு சொன்னால் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். இந்த நகரம் பிடிப்படும், இந்த தேசம் பிடிப்படும். காரணம் என்னவென்றால், கல்தையராகிய பாபிலோனிய மன்னனை ஏன் இந்த தேசத்துக்கு நான் கொண்டு வருகிறேன்னு சொன்னால், என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரும் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ராஜாக்களும் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எல்லாரும் பொல்லாப்பு செய்தது நிமித்தமாக பிடிபடும். முகத்தை அல்ல எனக்கு காட்டினார்கள். இஸ்ரவேலர்கள் செய்த தவறு, அவர்கள் செய்த பாவம். அவர்கள் முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள அவர்கள் என்னுடைய புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமற் போனார்கள். என் ஜனம் எனக்கு செவிகொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதில் வைத்தார்கள். ஆதலால் இந்த நகரம் கல்தையருடைய கரத்தில் கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். ஆயினும் நீர் எப்படி உன்னுடைய பெரிய தகப்பனாருடைய மகனுடைய வீட்டில் இந்த நிலத்தை நீர் பெற்றுக்கொண்டியோ, அதுபோல இந்த ஜனத்தின் மேலே நான் அன்பாயிருக்கிறேன். இந்த ஜனத்தின் மேலே நான் அன்பாயிருக்கிறேன். அவர்களை விட்டுவிட மாட்டேன். அடிமையாக அவர்களை விட்டு பாபிலோனியர் கையில் விட்டுவிட மாட்டேன். இதே ஜனத்தை இவர்கள் மனம் திரும்பும் பொழுது, இவர்கள் என் முகத்தை தேடும் பொழுது, இவர்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, இவர்கள் தங்களுடைய குறைவுகளை அறிக்கையிடும் பொழுது, இவர்கள் தங்களுடைய பாவங்களை உண்மையாகவே உணர்வடையும் பொழுது, எந்த தேசத்தை இவர்கள் இழந்தார்களோ அந்த தேசத்தை இவர்கள் மீண்டும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்போ அதன்படியே நடந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு சரித்திரமும் கூட. ஆண்டவர் இந்த ஜனத்தின் மேலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள், இன்றைக்கு யுத்தம் நடக்கிறதுல காசா இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேலர்களை குறித்த தீர்க்க தரிசனம், அந்த யூத மக்களை குறித்த தீர்க்க தரிசனம். என் ஜனம் எனக்கு சொந்த ஜனம் என்று சொன்னார். அவர்கள் விற்கப்பட்டு போய்விட்டது. அந்த தேசம் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டது. பாபிலோனிய மன்னன் வந்து அதை பிடித்து கொண்டான். மேதிய பெர்சிய ராஜாக்கள் வந்து அதை பிடித்து கொண்டார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அதை பிடித்து கொண்டார்கள். அநேக முகமதிய மன்னர்கள் வந்து அதை பிடித்து கொண்டார்கள். இவர்கள் தேசமற்றவர்களாக ஆங்காங்கே உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், உங்கள் பெரிய தகப்பனுடைய வீட்டில் ஒரு நிலம் இருக்குது, அது ஆனதோக்கின் பள்ளத்தாக்கில் இருக்குது. அந்த நிலத்தை நீ 17 சேக்கல் வெள்ளிக்காசை கொடுத்து நிறுத்து கொடுத்து அதை வாங்கி கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னார். எரேமியா அப்படியே செய்தார். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுன்னு சொன்னால் 1900 வருஷத்துக்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனம் உலகத்தில் நிறைவேறியது.
யூதர்கள் ஆங்காங்கே இருந்து தாங்கள் இழந்த தேசத்திற்கு வந்து ஆங்காங்கே இந்த இஸ்ரவேல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலில் நிலங்களை அவர்கள் பணம் கொடுத்து வாங்க ஆரம்பித்தார்கள். என்ன கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க? பணம் கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. நிலங்களை எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு அப்பொழுதுதான் அவர்கள் 1948ஆம் ஆண்டில் அவர்கள் அந்த நாட்டை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு என்ன, இதுக்கு அதுக்கு என்ன இருக்குது? நாமும் அதே தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாமும் அதே தேவனை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அது நம்முடைய பதில் என்ன? ஒன்று உண்டோ என்று கர்த்தர் இன்றைக்கி சபையை பார்த்து கேட்குறார், விசுவாசிகளை பார்த்து கேட்குறார், உங்களை என்னையும் பார்த்து கேட்குறார். நான் மாம்சமான யாவருக்கு தேவனாகிய கர்த்தர். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நான் தேவன், வயதான அம்மாவுக்கு நான் தேவன், வாலிப பிள்ளைகளுக்கு நான் தேவன், கவலையோடு உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு நான் தேவன், கண்ணீரோடு வேதனைப்படுகிறவர்களுக்கு நான் தேவன், வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்கு நான் தேவன், பலவீனத்தோடு அமர்ந்திருக்கிறவர்களுக்கு நான் தேவன், கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு நான் தேவன், சோதனையோடு இருக்கிறவர்களுக்கு நான் தேவன், சோர்வோடு இருக்கிறவர்களுக்கு நான் தேவன், பலவிதமான சிந்தனைகளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் தேவன். நான் யாருக்கு? நான் மாம்சமான யாவருக்கு தேவன். என்னாலே, சொல்லுங்க, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். அன்றைக்கி எரேமியா பார்த்து கேட்டார். அது அப்படியே நடந்தது. அச்சர ரீதியாக, சரித்திர ரீதியாக அந்த ஜனங்களுக்கு சம்பவித்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி நாம் இன்றைக்கி சபையில் கூடி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சபையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் எரேமியாவினுடைய ஜெபத்தை போல இருக்க வேண்டும். 17ஆம் வசனத்தை கர்த்தராகிய ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தராகிய ஆண்டவரே. இருங்க, எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தராகிய ஆண்டவரே. இதோ, எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும், எல்லாரும் சொல்லுங்க, நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை அறிக்கையிடுவோம். தேவரீர் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு எரேமியா இந்த ஜெபத்தை எங்கே இருந்து ஏறெடுத்தார்? சிறைச்சாலையிலிருந்து. நாமும் கூட ஆவிக்குரிய ரீதியாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் பிசாசு நம்மை அநேக காரியத்தில் சிறைப்பிடித்து இருக்கிறான். மனதளவில் சிறைப்பிடித்து இருக்கிறான். நாம் நடமாடுகிறோம், ஆனால் அவன் சிறைப்பிடித்து இருக்கிறான். நான் சாப்பிடுகிறோம், ஆனால் அவன் சிறைப்பிடித்து இருக்கிறான். நாம் படுக்கிறோம், ஆனால் அவன் சிறைப்பிடித்து இருக்கிறான். எனக்கு சரியாக தூக்கம் வரல, அவன் சிறைப்பிடித்து இருக்கிறான். எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை, அவன் சிறைப்பிடித்து இருக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது, சிறைப்பிடித்திருக்கிறான். என் எதிர்காலம் என்ன ஆகுமோ சிறைப்பிடித்திருக்கிறான். என் பையன் நிலைமை என்ன ஆகுமோ சிறைப்பிடித்திருக்கிறான். என் பிள்ளைய காரியம் என்ன ஆகுமோ சிறைப்பிடித்திருக்கிறான். நான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு பய உணர்வில் இருக்கிறேன், சிறைப்பிடித்திருக்கிறான். நிம்மதி இல்லை, அதனால் பிபி, அதனால் சுகர், அதனால் மன அழுத்தம், அதனால் மன பாதிப்பு, மன அழுத்தத்தினால் வேதனைப்படுகிறோம். ஆனால் எரேமியா சிறைச்சாலையிலிருந்து சொன்னது போல அவர் ரியல் சிறைச்சாலையில் சிதேக்கியாவின் மூலமாக வைக்கப்பட்டு இந்த ஜெபத்தை சொன்னால், நம்ம சத்துருவானவன்
ஆவிக்குரிய ரீதியில் இருக்கக்கூடிய நம்மை பல விதத்தில் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். நாம் சொல்லக்கூடியது ஒன்று, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்போ நம்முடைய சிந்தனைகள் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்தாகணும். அது பெரிய காரியமாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், சரீர சுகமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார காரியமாக இருக்கலாம், அல்லது குடும்ப காரியமாக இருக்கலாம், அல்லது கணவனுக்குரிய காரியமாக இருக்கலாம், அல்லது மனைவிக்குரிய காரியமாக இருக்கலாம், அல்லது வெளியில் சொல்ல முடியாத காரியமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் இந்த தேவன் அதிசயத்தின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை கட்டிக்கிட்டு சொல்லாதீங்க. நான் ஆராதிக்கிற தேவன், என்னை ஆட்கொண்ட தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன், இந்த சிறையிருப்பில் என்னை ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர். என் தேவனே, என் இரட்சகரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர். அப்போ நம்மிடத்தில் பர்சனலாக அன்பு கூறக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சில வேளையில் என் பையன் என்கிட்ட அன்பு கூறல, பேசுவோம். எப்போ வந்தாலும் அம்மா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான், அப்பா உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டான், நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டான். எங்களை விசாரிக்க யாருமே இல்லை, எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிர்பந்தமாக இருக்கிறோம் என்று நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆதலால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க, நான். வாயை திறந்து சொல்லுங்க, மௌனமாக இருக்கக்கூடாது. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தேடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவனால எல்லாம் கொடு. அருமையானவளே, கர்த்தர் எது செய்தாலும் அதை செய்யக்கூடியவர். பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்போது இதே மாதிரி ஒரு வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். இதே மாதிரி ஒரு வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமுடைய சூழ்நிலையில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 18:14 வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றில்லை. பார்த்தீங்களா? இது எந்த சூழ்நிலையில் தேவன் சொல்லுகிறார்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? எந்த வசனம் அது? 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இங்கே வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுடைய சூழ்நிலை ஒன்றுமே கிடைக்காது. அவருக்கு குழந்தை இல்லைங்கிற சூழ்நிலை. அவருக்கு 100 வயதாயிடுச்சு. சாராளுடைய சூழ்நிலை, அந்த அம்மாவுக்கு 90 வயதாயிடுச்சு. 2 பேருக்குமே கற்பமே நின்று போய்விட்டது. இவருடைய சரீரம் பலவீனம் அடைந்து விட்டது. அந்த அம்மாவுடைய கற்பம் மழுகி விட்டது. ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் இப்போ வந்து பேசுகிறார். ஆபிரகாமே, உனக்கு நான் சொன்னேன் இல்லவா, உன் வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னல்லவா. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆபிரகாமே, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்.
நீ ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்ப, உன் மனைவி ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாள். எப்போ? 100 வயதில். இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ. கால திட்டத்தில் ஒரு நல்ல வாசிக்கப்பா, ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றாள். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து 11-12 வசனத்தை வாசிக்குமா. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்றே போய்விட்டது. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியாயிருக்கிறேன், முதிர்ந்த வயது உள்ளவருமான என் ஆண்டவர். பார்த்தீங்களா, பெண்களை கணவனை பார்த்து அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு? என் ஆண்டவர் முதிர்ந்த வயது உள்ளவனுமாயிருக்கிறார், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு அந்த அம்மா நகைக்குது, சிரிக்குது. பாருங்க, உள்ள உட்காந்துக்கிட்டு அறையில் உட்காந்துக்கிட்டு சிரிக்குது. எனக்கு இப்போ வந்து குழந்தை பிறந்தா யாராவது நம்புவாங்களா? குழந்தை உருவாக்குமா? நான் வயசாகிடுச்சேன், எங்கள் வீட்டுக்காரர் வயசாகிட்டாரு, இப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறான்ட்டு நகைக்கிறது என்ன? நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், நான் கிழவியாகிறது பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்ன நடந்தது? நடந்ததா நடக்கலையா? எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சிருக்கீங்க? கர்த்தரால் நடந்தது. சொல்லுங்க, கர்த்தரால் நடந்தது, கர்த்தரால் ஆனது. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுடைய தெய்வம் தான் நம்ம தேவன், சாராளுடைய தெய்வம் தான் உங்களுடைய தேவன். அப்போ எந்த சூழ்நிலையில் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமோ சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடாது. நான் கடங்காரன், சூழ்நிலையை பார்க்காதீங்க. எனக்கு வறுமை இருக்குது, சூழ்நிலையை பார்க்காதீங்க. நான் எதை செய்தாலும் நஷ்டம் வருது, சூழ்நிலையை பார்க்காதீங்க. என் வாழ்க்கையில் விரக்தி அடைந்திருக்கிறேன், சூழ்நிலையை பார்க்காதீங்க. என் வாழ்க்கையில் கைவிடப்பட்டிருக்கிறேன், சூழ்நிலையை பார்க்காதீங்க. என் சரீர பலவீனம் அடைஞ்சிருக்கு, சூழ்நிலையை பார்க்காதீங்க. என் குடும்பத்தில் போராட்டத்தின் மேலே போராட்டம் வந்து கொண்டு இருக்குது, சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை சாதகமாக்கக்கூடிய தேவன், சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன், சூழ்நிலையை ஜெயமாக்கக்கூடிய தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆதலால் தான் சொல்கிறார், ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அப்பொழுது சாராளுக்கு என்ன இருப்பான்? ஒரு குமாரன் இருப்பான் என்றால். பார்த்தீங்களா, அந்த குமாரனுடைய பேரை கூட முதலே சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த குமாரனுக்கு இந்த பேர் வைக்கணும்ட்டு சொல்லிட்டாரு. இவங்க பேரையே மாற்றினார். நீ சாரா எனப்படாமல் சாராள் எனப்படுவாய், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாய் இருப்ப. அல்லேலூயா. விசுவாசிகளின் தாய். ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய், நீ விசுவாசிகளின் தகப்பன். அப்போ பேரையே மாற்றினாரு. ஆனாலும் சந்தேகம் திரும்ப 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 வருது. திரும்ப திரும்ப வந்ததுனால தான் சொல்லுகிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் அதற்காக தான் தேவனை விசுவாசிக்கிறோம். அதற்காக தான் தேவனை விசுவாசிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதே வார்த்தையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இதே வார்த்தையை ஆண்டவர் அங்கே வாசிக்கிறோம். கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். பாருங்க, அங்க என்ன வாசிக்கிறோம்? அதுக்கு மேல வாசிமா. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எலிசபெத்துக்கிட்ட வந்து ஆண்டவர் எலிசபெத்து சகரியாவுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அவர்கள் அப்படிதான் அவிசுவாசம் பெற்றுக்கிட்டாங்க.
அவங்களுக்கு நான் ஒரு குழந்தைய முதிர் வயதில் கொடுத்துருக்கிறேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எப்படி கொடுத்தனோ அதே போல் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கு கொடுத்துருக்கிறேன். நீ கன்னி பெண்ணாக இருக்கிற, உனக்கு ஒரு குழந்தை கற்பந்தரித்து பிறக்கும் அறியாலே தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாம் ஏன் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தை சரியாக்கி கொள்வதற்காக. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதற்காக தான் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வரும்பொழுது இந்த வேத வசனங்களில் வாசிக்கிறோம். சங்கீதம் 102க்குள்ளாக வருகிறோம். சங்கீதம் 102க்குள்ளாக வருகிறோம். 11-12 வசனம். கர்த்தராகிய நீரோ என்னென்றைக்கும் இருக்கிறீர். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பார்த்தீங்களா? கர்த்தராகிய நீரோ, நான் ஆராதிக்கிற தேவனாகிய நீரோ, நான் தொழுது கொள்ளுகிற தேவனாகிய நீரோ, ஆபிரகாமோடு கூட இருந்தவர், சாராளோடு கூட இருந்தவர், எலிசபெத்தோடு கூட இருந்தவர், சகரியாவோடு கூட இருந்தவர், எரேமியாவோடு கூட இருந்தவர், மரியாளோடு கூட இருந்தவர், என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பாருங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோது கைவிடப்படாது. எத்தனை பேர் ஜெபத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் ஜெபத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுக்கிறீங்க? வேத வசனம் சொல்லுது பாருங்க, 16 வசனம், 101:16. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல். அம்மா, நான் திக்கற்றவன். அடிக்கடி வாசல், நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவன். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல. எனக்கு யார் இருக்கா? எனக்கு எவர் இருக்கா? எனக்கு யார் இருக்கா? எனக்கு எவர் இருக்கா? நான் தனிமையில் இருக்கிறேன். என் வாழ்க்கை தனிமையில் ஓடுது. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நாளைக்கு என்ன நடக்க தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்ற நிலை. ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, நீ தனிமையில் உட்கார்ந்து அழுதாலும் சரி, நீ தனிமையில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்தாலும் சரி, யாருமே இல்லை என்று புலம்பினாலும் சரி, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் பிரதர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன்? அம்மா, உங்கள் ஜெபம் கேட்கப்படலைன்னு நினைக்காதீங்க. என் ஜெபம் கேட்கப்படலைன்னு நினைக்காதீங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய வார்த்தை அவ்விதமாய் சொல்லுகிறது. நாம் ஏன் தேவனிடத்தில் வர்றோம்? இன்றைக்கி வெயில் 104, 105 போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த ஆத்தூர் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சர்ச்சை அந்த காலத்தில் முன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் இருக்குன்னு வந்துட்டோம். இப்போ பின்னால் இருக்கிறோம். பின்னாலேயும் நம்ம வர்றதுக்கு என்ன கிடையாது? சரியான வழி கிடையாது. திரும்பினா அந்த பக்கம் திரும்பி அப்படியே பின்னால் வந்து இங்கே வரணும். போனால் நேராக போய் திரும்பி இங்கே வரணும். அப்போ நெருக்கமான காலத்தில் வாழ்கிறோம். இந்த மாதிரி காலங்களில் நாம் ஏன் இவ்வளவு நேரத்தில் வந்து வீட்டில் இருந்திருக்கலாமே? ஏனென்றால் நம் தேவன் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷன் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் அது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே இன்றைக்கி காலை வேலையில் பேசியிருப்பீங்கம்மா, அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது. சில வேளையில் குடும்பத்துக்குள்ளாக பேசும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில அப்படியே ஒரு மாதிரி குழப்பம் வந்துடும். அப்போ பேசியிருப்பீங்க. இப்போ போய் வீட்டுக்கு போன உடனே இங்கே முடிஞ்ச உடனே கூட என்ன, தேவனால் எல்லாம் கொடுன்னு உங்கள் மனைவிட்ட போய் கையை கொடுங்க. உங்கள் கணவன்கிட்ட போய் தேவனால் எல்லாம் கொடுன்னு கையை கொடுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனார் இது கூடாதது.
மனுஷன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மனுஷனால ஆபிரகாமுக்கு உதவி செய்ய முடியவில்லை, தேவனால் உதவி செய்ய முடிந்தது. மனுஷனால் சாராளுக்கு உதவி செய்ய முடியவில்லை, தேவனால் உதவி செய்ய முடிந்தது. மனுஷனால் எரேமியாவை சிறையிலிருந்து விடுதலையாக்க முடியல, தேவனால் விடுதலையாக்க முடிந்தது. மனுஷனால் சகரியாவுக்கு உதவி செய்ய முடியல, தேவனால் உதவி செய்ய முடிந்தது. மனுஷனால் எலிசபெத்துக்கு உதவி செய்ய முடியல, தேவனால் உதவி செய்ய முடிந்தது. மனுஷனால் மரியாளுக்கு உதவி செய்ய முடியல, தேவனால் உதவி செய்ய முடிஞ்சது. உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். மனுஷனால் கூடாதது, நம்முடைய சொந்தக்காரர்களால் கூடாதது, நம்ம பெத்த பிள்ளைகளால் கூடாதது, நம்முடைய கரம் பிடித்த மற்ற யாரையெல்லாம் நம்பினோமோ, இவங்க எனக்கு உதவி செய்வா, அவங்க எனக்கு உதவி செய்வா, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, எல்லாரும் நம்ம கைவிட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் செய்யாமல் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவர், அவருடைய வல்லமை மாறாதது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு டக்குன்னு இந்த வார்த்தையை சொன்ன உடனே 27ஆம் வசனத்தை வாசிமா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. நாம கூட அந்த கேள்வியை கேட்குறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு, எங்கள் சொந்த பந்தத்தை விட்டு, எங்கள் அண்ணன் தம்பியை விட்டு, எங்கள் குல தெய்வத்தை விட்டு, எங்கள் குடி தெய்வத்தை விட்டு, எங்களுடைய இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பரியாசம் ஆகிடுவோம்னு கவலையாக இருக்குது. அந்த சாமிகிட்ட போனியே, அவர் உனக்கு என்ன கொடுத்தான்னு கிண்டல் கேள்வி பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு அநேக நேரத்தில் நினைக்கிறோம். இல்லை, அநேக நேரத்தில் நம்ம எண்ணம் பின்னோக்கி பார்க்குது இல்லை, பின் திரும்பி பார்க்குது இல்லை. பின்ன போகவே கூடாது, பின்னால் போகவே கூடாது. அருமையான தேவ, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது, சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்பொழுது, சின்ன சின்ன பாடுகள் வரும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் பின்னோக்கி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் சோதகுமார பட்டணத்துடைய பாவம் எனக்கு நிறைய வந்திருக்கு, இந்த பாவத்தினால் அந்த பட்டணத்தை அக்னியினால் அக்னி தழனால் அவிக்க போகிறேன், நீயோ லோத்து குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டு நீ பின்திரும்பி பார்க்காதபடி என்ன செய். ஓடி போனார். ஓடுறதுக்கு கொஞ்சம் மலைக்கிறாங்க. அப்போ கையை பிடிச்சி வெளியே இழுத்து விடுறாரு. ஆனால் ஓடும்போது இந்த அம்மா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, திரும்பி பார்த்துடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஆமாம், நீங்கள் இஸ்ரவேல் நாட்டிலேருந்து எகிப்து நாட்டுக்கு ஒரு வனாந்திர வழியாக ஏறக்குறைய ஒரு 7 மணி நேரம் பிரயாணம் பண்ணிக்க பஸ்ஸில் போகணும். ஒரு 6-7 மணி நேரம் பஸ்ஸில் போகணும். போகிற வழியில் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது உப்புக்கடல், நடுவில் ஒரு சாலை, அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வனாந்தரம். அந்த வனாந்தரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய போர்டு போட்டிருப்பான், இது லோத்தின் மனைவி உப்பு தூணான இடம்ட்டு. அங்கே ஒரு பெரிய கல் இருக்கும், அப்படியே ஒரு கல் நிற்கும், அதான் லோத்தின் மனைவி உப்பு தூணாங்கன்ட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு அது இதாக இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வந்த பிற்பாடு எந்த விதத்திலும் தேவனை விட்டு என்ன செய்யக்கூடாது, பின்திரும்பி பார்க்கவே கூடாது. இல்லை, விசுவாசத்தை குறைச்சிடக்கூடாது, ஜெப வாழ்க்கை குறைச்சக்கூடாது, தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை குறைச்சிடக்கூடாது. அப்போ எங்களை ஒரு பேதுரு கேட்குறாரு, எங்களுக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமேன்ட்டு. அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை, என்னை பின்பற்றின நீங்களும், ஒரு கோடிட்டுக் கொள்ளுங்க, என்னை பின்பற்றின நீங்கள் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் துக்கங்களிலும் வியாதியிலும் வேதனையிலும் நிந்தையிலும் அவமானத்திலும் சோதனையிலும் சக்கந்தத்திலும் பரியாசத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் என்னை பின்பற்றின நீங்கள். அல்லேலூயா, என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவளாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம தரித்திரராக செத்து போத ஆண்டவருடைய நோக்கம் இல்லை, அப்படி நினைக்காதீங்க. பிச்சைக்காரங்களாக நம்ம வாழ்ந்து போத ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது.
ஒன்றுமில்லாமல் இப்படியே நம்ம செத்துப்போது ஆண்டோடைய நோக்கம் கிடையாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏனென்றால் நான் மாம்சமான யாவருக்கும், சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் இது கூடாதது தான், எல்லாரும் சொல்லுங்க, மனுஷரால் இது கூடாதது தான் என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, தேவனால். இதெல்லாம் வேத வசனத்தை தான் நான் சொல்றேன். ஏன் வசனம் இல்லை, இது வேத வசனம். தேவனால் கூடாத காரியம், நல்ல அறிக்கை இடுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவனால எல்லாம் கூடும். ஒரே ஒரு வசனம், யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க. யோபின் புஸ்தகம் 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்ததை தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், தேவரீர் சகலத்தையும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஜீவியத்தில் சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்க என் வாழ்க்கையில் நீங்க என்ன செய்ய நினைத்திருக்கிறீங்களோ அது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்றைக்கு ஒரு நாள் நிறைவேறும். 75 வயசுல ஆபிரகாமோட பேசினாரு, 100 வயசுல நிறைவேறியது. சிறைச்சாலையில் எரேமியாவோட பேசினாரு, 1948 நிறைவேறியது. அல்லேலூயா. அப்ப தேவனால் அவ்வளோ காலம் ஆகும், அதுக்காட்டி நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் இருக்கும்போதே தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து ஒரு நல்ல பாட்டு பாடி முடிப்பாங்க. எல்லாரும் எழுந்திருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்திருங்க. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ. என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும்.